ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லைஃப் இன் ப்ளூ மவுண்டைன்ஸ் சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நம்ம கடம்பா ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடம்பா ஃபிஷ் எடுத்துருக்கோம். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கிரேவி மாதிரி திக்காக செய்யப்போகிறோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் 2, மல்லித்தலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஜீரகம், கொஞ்சம் குருமிளகு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி இதில் வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் அரைக்கலாம். பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய், மல்லித்தலை, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சோம்பு, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு 3 பட்டை கிராம்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் குருமிளகு. இதெல்லாம் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, சோம்பு பொரியட்டும். கொஞ்சம் பட்டை கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்படியே வெங்காயம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், கொஞ்சம் பொன்னிறமாக மாற வரைக்கும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் பொன்னிறம் ஆகிடுச்சு. இதில் நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்கலாம். அப்புறம் மீனோட கவுச்சு நம்மளுக்கு வராது. இது கூட ஒரு தக்காளி அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் உப்பு, தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வெங்காயம் அரைச்சி ஊற்றும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தி கிடைக்கும். அதனால தான். இல்லைன்னா வெங்காயம் போடணும் அவசியம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே சாப்பாட்டில் வெள்ளை சாதத்தில் கஞ்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டும். பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இந்த கடம்பா மீன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம்.
இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம் கலருக்காக. காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுருக்கோம். சிக்கன் 65 மசாலா அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மீன் பார்க்க அப்படியே ஆட்டு குடல் மாதிரி இருக்குது பாருங்க. இந்த சில்லி மசாலையும் போட்டுக்கும். உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போட்டுக்கலாம். நம்ம அரைச்சோல்ல அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதையும் கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். வெந்தன்னு பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக பத்தல, கொஞ்சம் போட்டுக்கலாம். அளவாக போட்டுக்கோங்க, பத்தலைன்னு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்டு காரம் தெரியாமல் இருக்கும். வைக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் திக்காகட்டும். இது கொஞ்சம் ஆறுனா இன்னும் கெட்டியாகுங்க. இந்த ஸ்டேஜில் போதும். ரொம்ப சாதத்தில் பண்ணி சாப்பிடுவாங்க, இதோடு நிறுத்திடுங்க. அவ்வளோதான், மீனுனால சீக்கிரம் வந்துருக்கும். இப்போ நம்மளுக்கு சுட சுட கடம்பா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ சுட சுட கடம்பா ஃப்ரை ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாய்.